Hello students, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா iterating methods for solving equation of second kind. ஓகேவா? ஒரு ஃப்ரெட்ஹாம் equation of second kind கொடுத்திருந்தாங்கன்னா அதை வந்து iterating methodல எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்க போறோம். Consider the Fredholm equation of second kind y of x equal to capital F of x plus lambda times integral a to b k of x comma theta y of theta d theta. இப்போ வந்து ஒரு செகண்ட் கைண்ட் ஃப்ரெட்ஹாம் ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்க போறோம். where capital F and K are continuous function. Okay, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா we replace an initial approximation y of 0. ஓகேவா? இப்போ நம்ம அந்த y சீட்டாவை நம்ம வந்து y0 of theta அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்க போறோம். ஓகேவா? இந்த y of x y1 of x அப்படின்னு வந்து வச்சுக்க போறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா y1 of x அது y dash கிடையாது y1. ஓகேவா? y1 of x equal to capital F of x plus lambda into integral a to b k of x comma theta y0 of theta d theta. இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா செகண்ட் அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? அது வந்து என்ன செய்யணும்னா அந்த y0 y1ன்னு வச்சுக்கணும், y1 y2ன்னு வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? y2 of x equal to capital F of x plus lambda into integral a to b k of x comma theta y1 of theta d theta. Similarly, நமக்கு y3 of x equal to capital F of x plus lambda into integral a to b k of x comma theta y2 of theta d theta etc etc. Nth approximation yn of x equal to capital F of x plus lambda into integral a to b k of x comma theta yn minus 1 of theta d theta. ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா பெட்டர் அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த வேரியபிள் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இன்னொரு டம்மி வேரியபிள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ எக்ஸுக்கு பதிலாக சீட்டாவும் சீட்டாக்கு பதிலாக சீட்டாவும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அப்ராக்சிமேஷன் எப்படி வரும்னா y1 of theta equal to f of theta plus lambda into integral a to b k of theta comma theta 1 y0 of theta 1 d theta 1. ஓகேவா? அந்த ஈக்குவேஷன்ல வந்து k வந்து மிஸ் ஆயிருக்கு, அதை போட்டுக்கோங்க. k of theta comma theta 1. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா y2 of x அதுக்கு ஃபார்முலா என்னது? f of x plus lambda into integral a to b k of x comma theta y1 of theta d theta இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த y1 of theta ஓட வேல்யூ ப்ரீவியஸ் ஈக்குவேஷன்ல இருக்கு. அதை வந்து நம்ம இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? y2 of x equal to capital F of x plus lambda into integral a to b k of x comma theta. இப்ப அந்த y1 of thetaக்கு நம்ம என்ன பண்ணணும்னா capital F of theta plus lambda into integral a to b k of theta comma theta 1 y0 of theta 1 d theta 1 into d theta. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்? அந்த இன்டெகிரல் உள்ள கொண்டு அப்ளை பண்ண போறோம். அப்ப அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய f of x அப்படியே இருக்கும் பிளஸ் lambda into integral a to b k of x comma theta ஒரு f of theta d theta வரும். ஓகேவா? பிளஸ் அடுத்து இங்க ஒரு lambda இருக்கு, அந்த பிராக்கெட்டுக்குள்ள ஒரு lambda இருக்கு. அப்ப இது lambda ஸ்கொயரா மாறிடும். integral a to b k of x comma theta மறுபடியும் இங்க ஒரு இன்டெகிரல் இருக்கு, integral a to b அது k of theta comma theta 1 y0 of theta 1 d theta 1. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த ஈக்குவேஷன் 5ல எக்ஸுக்கு பதிலா சீட்டாவும் சீட்டாக்கு பதிலா சீட்டா 1 சீட்டா 1 பதிலா சீட்டா 2 நம்ம ரீப்ளேஸ் பண்ண போறோம். அப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? y2 of theta equal to capital F of theta plus lambda into integral a to b k of theta comma theta 1 f of theta d theta plus lambda square integral a to b k of theta comma theta 1 மறுபடியும் ஒரு integral a to b k of theta 1 comma theta 2 y0 of theta 2 d theta 2 d theta 1. ஓகே, இது ஈக்குவேஷன் 6 னு வெச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? தேர்ட் அப்ராக்சிமேஷன் என்ன வரும்? y3 of x எழுத போறோம். அந்த y3 of x ல இந்த y2 of x ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா y3 of x அது y3 னு போட்டுருப்பாங்க, y3 of x equal to capital F of x plus lambda into integral a to b k of x comma theta அந்த பிராக்கெட்ல y2 of theta வரும். அந்த சீட்டாக்கு பதிலா அந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஈக்குவேஷன் 6 ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப f of theta plus lambda into integral a to b k of theta comma theta 1 f of theta d theta
பிளஸ் லாம்டா ஸ்கொயர் இன்டகரல் ஏ டு பி கே ஆஃப் சீட்டா கமா சீட்டா ஒன் இன்டகரல் ஏ டு பி கே ஆஃப் சீட்டா ஒன் கமா சீட்டா டூ ஒய் ஜீரோ ஆஃப் சீட்டா டூ டி சீட்டா டூ டி சீட்டா ஒன் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இப்ப நம்ம அதை வந்து என்ன செஞ்சிருக்கோம்னா அந்த லாம்டாவையும் அந்த இன்டகரலையும் விட்டு உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படியே இருக்குமா, செகண்ட் டேர்ம் உங்களுக்கு என்ன கிடைக்கும், லாம்டா இன்டு இன்டகரல் ஏ டு பி கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டா எஃப் ஆஃப் சீட்டா டி சீட்டா. ரெண்டாவது டேர்ம்ல என்ன இருக்கும், லாம்டா ஸ்கொயர் இருக்கும், இன்டகரல் ஏ டு பி கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டா இன்டகரல் ஏ டு பி கே ஆஃப் சி எக்ஸ் கமா சீட்டா. கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டா வராது, அது வந்து கே ஆஃப் சீட்டா கமா சீட்டா ஒன் வரும் நினைக்கிறேன். ஓகேவா? அது கே ஆஃப் சீட்டா கமா சீட்டா ஒன் வரும், எஃப் ஆஃப் சீட்டா டி சீட்டா ஒன் டி சீட்டா. அடுத்து லாம்டா கியூப், அப்புறம் 3 இன்டகரல் வரும், இன்டகரல் ஏ டு பி கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டா ஒன், அது கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டா ஒன் பேர், கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டா கே ஆஃப் சீட்டா கமா சீட்டா ஒன் கே ஆஃப் சீட்டா ஒன் கமா சீட்டா டூ. ஓகேவா? அது கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டா ஒன் இருக்கிறது கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டான்னு மாத்திக்கோங்க. செகண்ட் இன்டகரல்ல கே ஆஃப் சீட்டா ஒன் கமா சீட் கே ஆஃப் சீட்டா கமா சீட்டா ஒன். ஓகேவா? அந்த தேர்ட் டேர்ம் மட்டும் உங்களுக்கு கூட சொல்றேன், லாம்டா கியூப் இன்டகரல் ஏ டு பி, முதல் டேர்ம் கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டா, ரெண்டாவது டேர்ம் இன்டகரல் ஏ டு பி கே ஆஃப் சீட்டா கமா சீட்டா ஒன், மூணாவது டேர்ம் இன்டகரல் ஏ டு பி கே ஆஃப் சீட்டா ஒன் கமா சீட்டா டூ ஒய் ஜீரோ ஆஃப் சீட்டா டூ டி சீட்டா டூ டி சீட்டா ஒன் டி சீட்டா. இது ஈக்குவேஷன் 7. ஓகேவா? இப்ப நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா அந்த இன்டகரல் ஏ டு பி கே ஆஃப் எக்ஸ் கமா சீட்டா ஒய் ஆஃப் சீட்டா டி சீட்டா, அதை நம்ம கே இன்டு ஒய் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு வந்து வச்சுக்க போறோம். ஓகேவா? அப்ப நமக்கு ஈக்குவேஷன் 1ல வந்து அந்த டேர்ம் இருக்கும், அது வந்து எப்படி மாறும்னா ஒய் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாம்டா கே ஒய் ஆஃப் எக்ஸ் இருக்கும். அப்போ ஒய் ஒன் ஆஃப் எக்ஸ் வந்து என்னவா இருக்கும், ஒய் ஒன் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம அந்த ஒய்க்கு பதிலாக ஒய் ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணிப்போம். அப்போ என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாம்டா கே ஒய் ஜீரோ ஆஃப் எக்ஸ் இருக்கும். ஒய் டூ ஆஃப் எக்ஸ் என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாம்டா கே ஒய் ஒன் ஆஃப் எக்ஸ் எக்ஸெட்ரா. ஒய் என் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாம்டா கே ஒய் என் மைனஸ் ஒன் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா அந்த ஒய் டூ ஆஃப் எக்ஸ் இருக்கு பாருங்க, ஒய் ஒன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எழுதியிருக்காங்க, இந்த ஒய் டூ ஆஃப் எக்ஸ்ல நமக்கு வந்து ஈக்குவேஷன் எங்கன்னா அது வந்து 9th ஈக்குவேஷன்ல ஒய் டூ ஆஃப் எக்ஸ் இருக்கா, அதுல நம்ம ஒய் ஒன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அந்த 8th ஈக்குவேஷனை 9th சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒய் டூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாம்டா கே இன்ட்டு ஒய் ஒன் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாம்டா கே ஒய் ஜீரோ ஆஃப் எக்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த லாம்டா கேவெல்லாம் உள்ள மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாம்டா கே எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாம்டா ஸ்கொயர் கே ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் வரும், ஒய் ஜீரோ ஆஃப் எக்ஸ். ஓகே, லாம்டா ஸ்கொயர் கே ஸ்கொயர் ஒய் ஜீரோ ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். சிமிலர்லி நம்ம ஒய் த்ரீ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன கிடைக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாம்டா கே எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாம்டா ஸ்கொயர் கே ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாம்டா கியூப் கே கியூப் ஒய் ஜீரோ ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம nth டேர்ம் எழுத போறோம். nth டேர்ம்ல என்ன கிடைக்கும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கும், அடுத்த லாம்டா கே எஃப் ஆஃப் எக்ஸ், அடுத்த டேர்ம் லாம்டா ஸ்கொயர் கே ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் லாம்டா பவர் n மைனஸ் ஒன் கே பவர் n மைனஸ் ஒன் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர்என் ஆஃப் எக்ஸ். அந்த ஆர்என் ஆஃப் எக்ஸ் என்னதுன்னா லாம்டா பவர் n இன்ட்டு கே பவர் n இன்ட்டு ஒய் ஜீரோ ஆஃப் எக்ஸ் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜ் ஆச்சுன்னா நமக்கு வந்து சொல்யூஷன் வந்து எக்ஸிஸ்ட் ஆயிடும். ஓகேவா? இப்போ நம்ம வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி வந்து எடுக்க போது நமக்கு என்ன கிடைக்கும், அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒய் ஆஃப் எக்ஸ் அப்படியே இருக்குமா, அதை வந்து அப்படியே வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்கிறது நம்ம சம்மேஷன் ஃபார்மேட் எழுதிக்கலாம். சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி லாம்டா பவர் n கே பவர் n எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகே, இப்போ நமக்கு வந்து கேயும் எஃப்பும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கண்டினியூஸ் ஃபங்க்ஷனால் ஓப்பன் இன்டர்வல் a கமா b. ஸோ அதனுடைய மாடுலஸ் வந்து பவுண்டடா இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அதுல நினைச்சலாம் தேர் எக்ஸிஸ்ட் a பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட் m கமா ஸ்மால் m such that அந்த k வந்து பவுண்டடா இருக்கனால மாடுலஸ் ஆஃப் k ஆஃப் x கமா சீட்டா லெஸ் than or equal to m இருக்கும், மாடுலஸ் ஆஃப் f ஆஃப் x லெஸ் than or equal to m இருக்கும், ஸ்மால் m இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா நமக்கு அந்த ஒய் ஜீரோ ஆஃப் எக்ஸ்னு ஒரு டேர்ம் இருக்கு, அது வந்து இனிஷியல் அப்ராக்சிமேஷன், அது வந்து பவுண்டடா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்க போறோம். அப்ப அது வந்து என்ன வரும், மாடுலஸ் ஆஃப் ஒய் ஜீரோ ஆஃப் எக்ஸ் லெஸ் than or equal to c வந்து எடுத்துக்க போறோம். இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா அந்த k இன்ட்டு ஒய் ஜீரோ ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அப்ப நமக்கு என்ன வரும்னா
integral 0 a to b k of x comma theta y of theta d theta. ஓகேவா? அது வந்து less than or equal to நம்ம வந்து இன்டகரலை வெளியே எழுதிக்கலாம். இன்டகரல் a to b மாடுலஸ் k of x comma theta மாடுலஸ் y 0 of theta d theta. இப்போ இந்த மாடுலஸ் k of x comma theta நம்ம என்ன எடுத்திருக்கோம்? கேபிட்டல் m ன்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி மாடுலஸ் y 0 of x பதிலா நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம்? c ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப இது வந்து m into c into d theta இருக்கும். அப்ப அதை நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். அப்ப d theta ஓட இன்டகிரேஷன் theta வரும். லிமிட் வந்து அப்பர் லிமிட் b லோயர் லிமிட் a. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா அந்த மாடுலஸ் வேல்யூ less than or equal to mc into b minus a கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம சிமிலர்லி என்ன செய்ய போறோம்? k ஸ்கொயர் y 0 of x கண்டுபிடிக்க போறோம். k 0 y 0 of k ஸ்கொயர் y 0 of x என்ன வரும்? மாடுலஸ் இன்டகரல் a to b k of x comma theta இன்டகரல் a to b k of x comma theta y 0 of theta d theta d theta. இப்போ இந்த மாடுலஸ் தனித்தனியாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ வந்து என்ன வரும்னா இன்டகரல் a to b மாடுலஸ் k x comma theta d theta இன்டகரல் a to b மாடுலஸ் k x comma theta d theta மாடுலஸ் y 0 of theta d theta. இப்போ நம்ம திருப்பி மாடுலஸ் k x comma theta க்கு m சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அந்த மாடுலஸ் y 0 of theta க்கு c போடுறோம். அப்ப நமக்கு ஒரு m into m ஸ்கொயர் கிடைக்குமா? m ஸ்கொயர் c into முதல் இன்டகிரேஷன் வந்து b minus a, அடுத்த இன்டகிரேஷன் b minus c. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா m ஸ்கொயர் c into b minus a the whole square கிடைக்கும். அப்ப ஜெனரலா நமக்கு என்ன கிடைக்கும்? மாடுலஸ் k power n y 0 of x வந்து என்ன கிடைக்கும்னா m power n into b minus a power n into c கிடைக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம k into கேபிட்டல் f of x கண்டுபிடிக்கிறோம். அப்ப அது என்ன வரும்? மாடுலஸ் k into கேபிட்டல் f of x நான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப அது மாடுலஸ் இன்டகரல் a to b k of x comma theta கேபிட்டல் f of x d theta. ஓகேவா? இப்போ நம்ம இது என்ன செய்யலாம்? less than or equal to இன்டகரல் a to b மாடுலஸ் உள்ள அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ மாடுலஸ் k x comma theta mod f of x d theta. இப்போ இந்த மாடுலஸ் k x comma theta கேபிட்டல் m ஆ இருக்கும். மாடுலஸ் f of x வந்து ஸ்மால் m இருக்கும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா m into ஸ்மால் m இன்டகரல் a to b d theta இருக்கும். இதை இன்டகிரேட் பண்ணா கேபிட்டல் m into ஸ்மால் m into b minus c. அதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்? k மாடுலஸ் k ஸ்கொயர் கேபிட்டல் f of x ப்ரீவியஸ் ஸ்டெப்ல கண்டுபிடிச்ச மாதிரி நம்ம திருப்பி இதை கண்டுபிடிக்கிறோம். அப்போ உங்களுக்கு வந்து என்ன வரும்னா மாடுலஸ் இன்டகரல் a to b k of x comma theta 1 இன்டகரல் a to b k of x comma theta f of theta d theta d theta 1 வரும். ஓகேவா? இப்போ இந்த இன்டகரல் எல்லாம் தனித்தனியா அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஃபைனல் ஆன்சர் m ஸ்கொயர் b minus a the whole square into small m கிடைக்கும். அப்ப ஜெனரலா நமக்கு என்ன வரும்னா மாடுலஸ் ஆஃப் k power n into f of x less than or equal to capital M power n into b minus a power n into small m கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மாடுலஸ் Rn of x வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப Rn of x நம்ம என்ன எடுத்தோம்? லாம்டா பவர் n into k பவர் n into y 0 of x எடுத்துக்கிட்டோம். அப்ப மாடுலஸ் எடுக்கும்போது அது என்ன ஒரு மாடுலஸ் லாம்டா பவர் n into மாடுலஸ் k பவர் n y 0 of x அப்படின்னு கிடைக்கும். ரெண்டாவது ஸ்டெப்ல லெஸ் than or equal to போட்டுருப்பாங்க. அது லெஸ் than or equal to ஈக்குவல் டு தான். ஓகேவா? ப்ராடக்ட்ல இருக்கும்போது ஈக்குவல் தான் வரும். பிளஸ்ஸா இருந்தா தான் லெஸ் than or equal to. அப்ப அந்த ஈக்குவேஷன் 13ல ரெண்டாவது ஸ்டெப்பை வந்து ஈக்குவல் மாத்திக்கோங்க. அடுத்த ஸ்டெப்ல நம்ம லெஸ் than or equal to போடலாம். ஏன்னா அந்த மாடுலஸ் k பவர் n into y 0 ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோம். m பவர் n into b minus a the whole power n into c கண்டுபிடிச்சோம். அது ஈக்குவேஷன் 16ல இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ நமக்கு மாடுலஸ் ஆஃப் லாம்டா லெஸ் than 1 by m into b minus a அப்படின்னு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து மாடுலஸ் லாம்டா பவர் n என்ன வரும்? லெஸ் than 1 by m பவர் n into b minus a பவர் n. ஓகேவா? இப்போ நமக்கு இந்த Rn of x வந்து எப்படி இருக்குன்னா அதோடைய மாடுலஸ் வந்து ஒரு லெஸ் than வந்து 1 இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம வந்து n வந்து இன்ஃபினிட்டி போகும்போது அது வந்து எங்க போயிடும்? 0 கன்வெர்ஜ் ஆயிரும். ஓகேவா? ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த மாடுலஸ் ஆஃப் Rn of x வந்து எப்படி இருக்குன்னா லாம்டா மாடு லாம்டா பவர் n இன்ச்சு m பவர் n இன்ச்சு b மைனஸ் a பவர் n இன்ச்சு c இருக்கு. அது லெஸ் தான் 1 இருக்கனால அது வந்து டென்ஸ் டு 0 ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம சீரிஸ் வந்து பார்க்க போறோம். ஓகேவா? இந்த சீரிஸ் வந்து என்னது? மாடு f of x பிளஸ் சம்மேஷன் n ஈக்குவல் 1 to infinity மாடு லாம்டா பவர் n இன்ச்சு மாட் k பவர் n இன்ச்சு f of x லெஸ் than or equal to இப்போ நம்ம மாடுலஸ் f of x ஸ்மால் m எடுத்துக்கிட்டோமா சம்மேஷன் பிளஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity அந்த மாடுலஸ் லாம்டா பவர் n அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாடுலஸ் k பவர் n into f of x என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா m பவர் n into b minus a பவர் n into m சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதுல எல்லாத்துலயும் காமனா ஒரு ஸ்மால் எம் இருக்கு, அதை வெளியே எழுதிக்கலாம். அப்ப அது என்ன வரும்னா எம் இன்ட்டு 1 பிளஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி லாம்டா பவர் n m பவர் n b மைனஸ் a பவர் n. ஓகேவா? இப்போ இந்த சீரிஸ் அந்த சம்மேஷனுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய டேர்ம் வந்து ஒரு ஜாமெட்ரிக் சீரிஸ். ஓகேவா? அதனுடைய மாடுலஸ் வேல்யூ வந்து லெஸ் தேன் 1 இருக்கும்போது அது கன்வெர்ஜ் ஆகும். அதை வந்து அடுத்த லைன் எழுதியிருக்காங்க. சின்ஸ் திஸ் இஸ் ஜாமெட்ரிக் சீரிஸ் கன்வெர்ஜஸ் when lambda satisfies the inequality mod lambda less than 1 by m into b minus c. ஓகே, இப்போ இதுல என்ன சொல்லலாம், இந்த சீரிஸ் கன்வெர்ஜஸ், இந்த சீரிஸ் வந்து கன்வெர்ஜ் ஆயிருக்கு. ஓகேவா? இது வந்து கன்வெர்ஜஸ் அப்சல்யூட்லியாவும் இருக்கும். ஏன்னா வந்து மாடுலஸ் எஃப் ஒய் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது அது கன்வெர்ஜ் ஆயிருக்குல்ல, அதனால வந்து இது கன்வெர்ஜஸ் அப்சல்யூட்லி அண்ட் யூனிஃபார்ம்லி இந்த இன்டர்வல் ஏ கமா பி. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து வந்து ஒரு நோட்டு. The relation y of x equal to capital F of x plus summation n equal to 1 to infinity lambda power n k power n f of x can be also obtained by writing y of x equal to f of x plus lambda k y of x, which implies y of x minus lambda k y of x equal to f of x, which implies I minus lambda k y of x equal to f of x, where I is an identity operator. Therefore, y of x equal to f of x by I minus lambda k. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த y of x ஒரு சீரிஸ் இருக்குல்ல, அதை நம்ம வந்து இன்னொரு வழியிலே நம்ம வந்து எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா, அந்த y of x வந்து f of x by I minus lambda k அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ அந்த டினாமினேட்டர் டேர்ம் நம்ம மேலே கொண்டு போகும்போது பவர்ல மைனஸ் ஒன்று வரும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? I minus lambda k பவர் மைனஸ் 1 into f of x. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். அதாவது 1 மைனஸ் எக்ஸ் பவர் மைனஸ் 1 அதோட எக்ஸ்பான்ஷன் வரும் 1 பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா அப்படி போகும். ஓகே, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எக்ஸோட பிளேஸ்ல லாம்டா கே இருக்கு, ஒன்னோட பிளேஸ்ல ஐ இருக்கு. ஓகே, ஐனா வேற ஒன்று, அது ஒன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து என்ன செய்யணும்னா, அது 1 பிளஸ் எக்ஸுக்கு பிளேஸ்ல லாம்டா கே இருக்கு, அப்ப லாம்டா கே பிளஸ் லாம்டா கே ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா இன்டு எஃப் ஆஃப் எக்ஸ். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, உங்களுக்கு அந்த கிவன் சீரிஸ் கிடைச்சு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து வோல்ட்ரா ஈக்குவேஷன். இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, இந்த வோல்ட்ரா ஈக்குவேஷன் இந்த மாதிரி சக்சஸிவ் அப்ராக்சிமேஷன்ல எப்படி சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ நமக்கு வோல்ட்ரா ஈக்குவேஷன் தெரியும், y of x equal to capital F of x plus lambda into ஒரு லிமிட் வந்து அது வந்து கண்டிப்பா வேரியபிளா இருக்கும். அது வந்து அப்பர் லிமிட் வந்து a வேரியபிளா வச்சிருக்காங்க. இன்டெகிரல் a to x k of x comma theta y of theta d theta. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்றோம். அது என்ன ஃபங்க்ஷன்னா kx of x kx f of x equal to integral a to x k of x comma theta f of theta d theta. ஓகேவா? அதாவது kx f of x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணிருக்கோம். அது எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்னா integral a to x k of x comma theta f of theta d theta. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல அந்த லாம்டாக்கு அப்புறம் இருக்கிற டேர்ம் வந்து எப்படி இருக்குன்னா integral a to x k of x comma theta y of theta இருக்கு. அப்ப நம்ம அதை எப்படி எழுதணும்னா kx y of x எழுதிக்கலாம். ஓகேவா? அப்புறம் நமக்கு ஈக்குவேஷன் எப்படி கன்வெர்ட் ஆகும்? y of x equal to f of x plus lambda kx y of x கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸ் கேஸ் வந்து அசியூம் பண்ணிக்க போறோம். ப்ரீவியஸ் கேஸ்ல நம்ம வந்து அந்த nth அப்ராக்சிமேஷன் கண்டுபிடிச்சோம். என்ன? yn equal to f of x plus lambda y power n minus 1 அப்படி நம்ம வந்து எழுதியிருந்தோம்ல, இங்க வந்து அதை k வச்சு எழுதியிருக்கோம். அப்போ yn of x equal to capital F of x plus lambda into kx power n minus 1 y of x. ஓகேவா? இப்போ y1 of x வந்து என்ன வரும்? f of x plus lambda kx0 y0 of x plus lambda kx f of x plus lambda kx0 of y of x. ஓகேவா? அதே மாதிரி y2 of x எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல y3 of x எழுதியிருக்காங்க, y3 of x எழுதியிருக்காங்க, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அந்த yn of x எழுதியிருக்காங்க. f of x plus lambda kx f of x plus lambda square kx square f of x plus எக்ஸெட்ரா பிளஸ் ப்ரீவியஸ்ல பண்ண மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அங்க வந்து yக்கு வலங்க kx இருக்கு, lambda power n minus 1 kx power n minus 1 f of x plus rn of x. அந்த rn of x வந்து lambda n knx y0 of x எடுத்துக்கிட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி போகும்போது நமக்கு ஒரு சீரிஸ் வந்து கிடைச்சிடும், y of x ன்னு ஒரு சீரிஸ் கிடைச்சிடும். இப்போ இந்த rn of x வந்து 0க்கு
கன்வெர்ஜ் ஆகும். ஓகே, Rn of x வந்து டென்ஸ் டு 0 n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த ஒரு இன்டர்வல் வந்து எடுத்துக்கிட்டோம் a, b. அதுல மாடுலஸ் kx y0 of x ஓட வேல்யூ வந்து நம்ம ப்ரீவியஸ்ல வந்து k is bounded, f is bounded எல்லாம் யூஸ் பண்ணோம்ல, அதை தான் இங்க யூஸ் பண்ண போறோம். அதே கான்ஸ்டன்ட் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அப்போ வந்து அதனுடைய மாடுலஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன வரும்னா, மாடுலஸ் இன்டெகிரல் a to x kx k of x, theta y of y0 of theta d theta. இப்போ வந்து இன்டெகிரலை வந்து வெளியே எடுக்கும்போது லெஸ் than or equal to வந்துடும். அப்போ இன்டெகிரல் a to x மாடுலஸ் kx, theta மாடுலஸ் y0 of theta d theta. இப்போ அந்த மாடுலஸ் kx, theta பதிலா m போட்டுக்கலாம், மாடுலஸ் y0 of theta பதிலா c போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ அந்த இன்டெகிரல் a to x ப்ரீவியஸ்ல வந்து நமக்கு வந்து a to b இருந்துச்சு, இங்க a to x. ஓகேவா? அப்ப அந்த b யோட பிளேஸ்ல இங்க x வரும். அப்ப mc into x minus n. இப்போ நம்ம அதே மாதிரி k ஸ்கொயர் kx ஸ்கொயர் y0 of x கண்டுபிடிக்கணும். ஓகே, அது kx ஸ்கொயர் k ஸ்கொயர் பக்கம் மாத்திக்கோங்க. அப்ப வந்து அதே நம்ம ப்ரீவியஸ் ஸ்டெப் படி கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வரும், m ஸ்கொயர் c இன்டு x minus a the whole square by 2 factorial வரும். ஓகேவா? அடுத்தது k3 kx cube y0 of x கண்டுபிடிக்கும்போது சிமிலர்லி என்ன வரும், m cube c into x minus a the whole cube by 3 factorial வரும். இன் ஜெனரல் நமக்கு என்ன கிடைக்குன்னா, மாடுலஸ் kx power n of kx power n into y0 of x less than or equal to m power n into c into x minus a power n by n factorial கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த மாட் Rn of x கண்டுபிடிக்க போறோம். மாட் Rn of x என்ன வரும், மாடுலஸ் lambda power n kx power n y0 of x கிடைக்கும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப்ல வந்து ஈக்குவல் டு மாடுலஸ் lambda power n, அது லெஸ் than or equal to கிடையாது, ஈக்குவல் டு மாடுலஸ் lambda power n மாடுலஸ் kx power n y0 of x இருக்குமா, அதனுடைய வேல்யூ நம்ம ஈக்குவேஷன் 5ல இருந்து அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து என்ன வரும்னா, லெஸ் than or equal to மாடுலஸ் lambda power n m power n c into x minus a power n. இப்போ நமக்கு அந்த xங்கிற வேல்யூ வந்து இன்டர்வல் a, b ல வேரி ஆகுமா, அப்ப நம்ம இதை லெஸ் than or equal to b minus a power n சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப் இன்டெகிரல் a to x k of x, theta f of theta d theta. அப்ப லெஸ் than or equal to இன்டெகிரலை வெளியே எடுத்துக்கலாம். அப்ப இன்டெகிரல் a to x மாடுலஸ் kx, theta மாடுலஸ் f of theta வரும். ஓகேவா? மாடுலஸ் f of theta d theta. அப்ப இந்த kx, thetaக்கு கேபிட்டல் m, மாடுலஸ் f of xக்கு ஸ்மால் m சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு m into small m into x minus a வரும். சிமிலர்லி நம்ம வந்து x ஸ்கொயர் f of x கண்டுபிடிக்கும் போது m ஸ்கொயர் m into x minus a the whole square by 2 factorial. ஜெனரல் நமக்கு என்ன வரும்னா, kx power n f of x equal to m power n m into x minus a power n by n factorial. இப்போ நம்ம வந்து மாடுலஸ் lambda power n kx power n f of x கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட ஃபைனல் வேல்யூ என்ன வந்திருக்குன்னா, லெஸ் than or equal to மாடுலஸ் lambda power n into m power n into small m into x minus a power n by n factorial. இப்போ இந்த a-க்கும் b-க்கும் இடையில தான் x இருக்கும். அப்போ இந்த டேர்மை நம்ம வந்து லெஸ் than or equal to b minus a power n மாத்திக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் வந்து லெஸ் than 1, அதனால வந்து Rn of x tends to 0 as n tends to infinity. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து nth term of equation 6 converges. ஓகேவா? For any finite value of lambda. ஓகே, thus the method of successive substitution converges to the series. அதாவது நம்ம இதுல இருந்து என்ன சொல்லலாம், அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜஸ், அந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் வந்து கன்வர்ஜஸ் டு ஒரு சீரிஸா இருக்கும். ஓகேவா? அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அண்ட் அப்சர்வ்ட்லி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சிமிலர்லி the result can be proved for b less than a. ஓகேவா? இப்போ நம்ம வந்து a less than a less than b க்கு நம்ம சொன்னோம், இதே மாதிரி b less than a க்கு சொல்லலாம். அது மாறி வரும், b minus a க்கு பதிலா a minus b. ஓகேவா? The series f of y of x equal to f of x plus summation n equal to 1 to infinity lambda power n kx power n f of x converges to unique continuous solution. ஓகேவா? இந்த சீரிஸ் வந்து ஒரு யூனிக் கண்டினியூஸ் சொல்யூஷனுக்கு கன்வர்ஜ் ஆகும் சொல்லியிருக்காங்க. அப்ப நம்ம அதுல இருந்து என்ன சொல்லலாம்னா, அந்த வோல்ட்ரா ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து யூனிக்கா இருக்கும். ஓகேவா? ஓகே, அப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த சீரிஸ் வந்து converges to unique continuous solution of Volterra equation for all
values of lambda in any interval a comma b in which f of x k x comma theta are continuous. ஓகேவா? நெக்ஸ்ட் நோட் என்ன சொல்லியிருக்காங்க, the final solution in each case is independent of the initial approximation. அதாவது இப்போ இந்த இனிஷியல் அப்ராக்சிமேஷன் y நாட் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். ஓகேவா? அது வந்து வேற வேற வேல்யூஸ் மாற மாற உங்களுக்கு வந்து அந்த சொல்யூஷன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. y of x equal to 1 plus lambda into integral 0 to 1 minus 3x theta y of theta d theta. இதை நான் வந்து ஐட்ரேட்டிவ் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் படி சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? அப்ப நமக்கு இங்க f of x வந்து என்னதுன்னா 1. ஓகேவா? லாம்டாவோட பிளேஸ்ல லாம்டா தான் இருக்கு. அந்த ஏக்கு பதிலா 0 இருக்கு, பிக்கு பதிலா 1 இருக்கு. ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்ய போறோம்னா, அந்த y of x equal to அதை வந்து எழுதிக்க போறோம். y of x equal to 1 plus lambda integral 0 to 1 minus 3x theta y of theta d theta. இப்போ இந்த y of theta இன்டகிரேஷன்ல உள்ள கொண்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 1 plus lambda integral 0 to 1 y of theta d theta minus lambda integral 0 to 1 3x theta y of theta d theta. இப்போ இதுல வந்து lambda 3x வந்து செகண்ட் டேர்ம்ல கான்ஸ்டன்ட், அதை வெளியே எடுத்துக்கலாம். அந்த இன்டகிரேஷனா ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் C1 செகண்ட் இருக்கு C2 வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த y of x 0 to 1 இன்டகிரேட் பண்ண போறோம். 0 to 1 வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்டகிரேட் பண்ண போறோம். செகண்ட் வந்து x ஆல மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ண போறோம். ஏன்னா அப்பதான் நமக்கு அந்த கான்ஸ்டன்ட் C1 C2 கண்டுபிடிக்க முடியும். அப்ப நமக்கு வந்து integral 0 to 1 y of x dx equal to integral 0 to 1 அந்த 1 into dx வருமா? செகண்ட் வந்து integral 0 to 1 lambda into c1 minus 3x c2 dx இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது இன்டகிரேட் பண்ணா x வரும், அதோட லிமிட் போட்டா 0 to 1 வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடுல c1 வரும். ஓகேவா? அடுத்து வந்து என்ன இருக்கும்? பிளஸ் lambda into integral 0 to 1 c1 dx இருக்கும். அப்ப அதை இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு lambda c1 வரும். அடுத்த ஸ்டெப்ல 3 lambda c2 வந்து கான்ஸ்டன்ட், integral 0 to x dx இருக்கும். அதை இன்டகிரேட் பண்ணா x ஸ்கொயர் பை 2 வரும், லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா 1/2 வரும். அப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா c1 மைனஸ் lambda c1 ஈக்குவல் டு 1 மைனஸ் 3/2 lambda c2 இருக்கும். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னா, அந்த c1 காமனா எடுத்துக்கிட்டு இந்த c2 டேர்மை லெஃப்ட் சைடு கொண்டு போயிடலாம். அப்போ 1 மைனஸ் lambda c1 பிளஸ் 3/2 lambda c2 ஈக்குவல் டு 1. இது வந்து ஈக்குவேஷன் 3. இதே மாதிரி நம்ம அடுத்த ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு என்ன செய்யணும்? ஈக்குவேஷன் அந்த y of x ஓட வேல்யூவை x ஆல மல்டிப்ளை பண்ணி இன்டகிரேட் பண்ணணும். அப்ப integral 0 to 1 x into y of y into dx equal to, அப்போ வந்து y of x வந்து நம்ம இங்க எழுதியிருக்கோம். அந்த 1 வந்து x ஆல மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து வந்து இந்த lambda c1 minus 3x c2 x ஆல மல்டிப்ளை பண்ணணும். அப்ப நமக்கு வந்து என்ன கிடைக்குன்னா 1 into x x கிடைக்குமா? அடுத்த இன்டகிரல் c1 வந்து கான்ஸ்டன்ட், x dx கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்ல lambda c2 x ஸ்கொயர் dx கிடைக்கும். இப்போ அந்த டேர்மை நம்ம இன்டகிரேட் பண்ணி லிமிட் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா அந்த ஈக்குவேஷன் 4 வந்துடும். மைனஸ் lambda c1/2 பிளஸ் 1 பிளஸ் lambda c2 ஈக்குவல் டு 1/2. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இதுல இருந்து டெல்டா வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். டெல்டா வந்து என்ன வரும்? 1 மைனஸ் lambda 3/2 lambda. அது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட். அடுத்த மைனஸ் lambda/2 1 பிளஸ் lambda, அது செகண்ட் ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட். ஓகே, இப்போ வந்து இது வந்து ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் கிடையாது. ஏன்னா ஹோமோஜினியஸ்னா ரைட் சைடுல 0 வரும், இங்க உங்களுக்கு கான்ஸ்டன்ட் வந்திருக்கு. ஓகேவா? அப்ப இதுக்கு யூனிக் சொல்யூஷன் எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா டெல்டா நாட் ஈக்குவல் டு 0 வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அப்ப இதுல இருந்து நமக்கு வந்து என்ன வரும்? டெல்டாவோட வேல்யூ வந்து 4 மைனஸ் lambda ஸ்கொயர் பை 4 நாட் ஈக்குவல் டு 0 வந்து யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். அப்ப அதுல இருந்து என்ன வரும்? lambda வந்து நாட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2 வந்து யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து lambda வந்து நாட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2 கிடைச்சிருக்கா? இப்போ நமக்கு வந்து கிராமர் ரூல் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நம்ம டெல்டா கண்டுபிடிச்சிருக்கோம்ல, நமக்கு c1 c2 கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிச்சு நம்ம வந்து எந்த ஈக்குவேஷன்ல போடணும்னா, இங்க மேல ஒரு ஈக்குவேஷன் இருக்குல்ல, அந்த ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணணும். c1 c2 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் எப்படி கிடைக்கும்னா 4 பிளஸ் 2 lambda இன்டு 2 மைனஸ் 3x பை 4 மைனஸ் lambda ஸ்கொயர் இருக்கும். ஓகேவா? ஓகே, இது வந்து ஒரு ஈக்குவேஷன் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா, இதனுடைய ஐட்ரேட்டிவ் மெத்தட் படி சொல்யூஷன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ அந்த ஐட்ரேட்டிவ் மெத்தட் படி சொல்யூஷன் வந்து எப்படி இருக்கும்? ஒரு சீரிஸ் ஃபார்மேட்ல இருக்கும். அது வந்து எப்படி இருக்குன்னா y of x equal to capital F of x plus summation n equal to 1 to infinity lambda power n into k power n f of x. இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா அந்த k power n into f of x கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா
k into f of x வந்து கண்டுபிடிக்க போறோம். அப்ப k into f of x என்ன வரும்? integral 0 to 1 minus 3x theta f of theta d theta. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து f of x வந்து 1. அதனால வந்து நம்ம வந்து இந்த ரைட் சைடுல என்ன வரும்? integral 0 to 1 minus 3x theta d theta இருக்கும். இப்போ நம்ம வந்து சீட்டா வச்சு நம்ம இன்டகிரேட் பண்ண போறோம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் டி சீட்டாவோட இன்டகிரேஷன் சீட்டா வரும். லிமிட் போடும்போது 1 வரும். செகண்ட் வந்து 3x வந்து கான்ஸ்டன்ட். சீட்டாவோட இன்டகிரேஷன் சீட்டா ஸ்கொயர் பை 2 வரும். அது லிமிட் போட்டா 1/2 வரும். அப்போ நமக்கு வந்து முதல் அப்ராக்சிமேஷன் வந்து 1 minus 3/2x கிடைக்கும். இப்போ செகண்ட் அப்ராக்சிமேஷன் என்ன வரும்? k ஸ்கொயர் f. k ஸ்கொயர் fனா என்ன வரும்? k into kf. ஓகேவா? அப்போ நமக்கு k into kf ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். 1 minus 3/2x. இப்போ உங்களுக்கு வந்து அதனுடைய ஃபார்முலா எழுதணும். என்ன வரும்? kf க்கு ஃபார்முலா என்னது? integral 0 to 1 k of x, theta into kf d theta. ஓகேவா? அப்ப இந்த k of x, theta வந்து நமக்கு 1 minus 3x theta கொடுத்திருக்காங்க. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அடுத்து வந்து 1 minus 3/2 theta சப்ஸ்டிட்யூட் பண்ணி உள்ள மல்டிப்ளை பண்ணனும். மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 1 1 வரும். 1 into minus 3/2 theta minus 3/2 theta. அடுத்து மைனஸ் 3x சீட்டா, அடுத்து பிளஸ் 3 into 3 9x சீட்டா ஸ்கொயர் பை 2 வரும். இப்போ இந்த டேர்ம் எல்லாம் நம்ம இன்டகிரேட் பண்ணிட்டு சீட்டா பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். அப்போ எக்ஸ் எல்லாம் அப்படி இருக்கும். இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபைனலா வந்து என்ன கிடைக்கும்னா 1/4 கிடைக்கும். ஓகேவா? இந்த டேர்ம் எல்லாம் சில டேர்ம் கேன்சல் ஆயிரும். அது கேன்சல் ஆகி உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 1/4 கிடைக்கும். சிமிலர்லி நம்ம வந்து என்ன செய்யறோம்? k cube f கண்டுபிடிக்கிறோம். அது வந்து 1/4 into 1 minus 3x/2 கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன செய்யறோம்னா அந்த ஈக்குவேஷன் 5, அதாவது அந்த சீரீஸ்ல வந்து இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். y of x equal to ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து f of x, அது வந்து 1 பிளஸ் லாம்டா இன்டு k f of x வேல்யூ என்னது? 1 minus 3/2x. அடுத்து k ஸ்கொயர் f of லாம்டா ஸ்கொயர் k ஸ்கொயர் f of x வேல்யூ என்னது? 1/4 into லாம்டா ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா. அந்த வேல்யூ வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? இப்போ முதல்ல இருக்கக்கூடிய டேர்ம், முதல் ரெண்டு டேர்மே அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப ரிமைனிங் எல்லா டேர்ம்லயுமே ஒரு லாம்டா ஸ்கொயரையும் ஒரு 4ஐயும் நம்ம வந்து காமன் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஒரு லாம்டா ஸ்கொயரையும் ஒரு 4ஐயும் காமன் எடுக்கலாம். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 வரும். செகண்ட் டேர்ம்ல வந்து என்ன வரும்? லாம்டா இன்டு 1 minus 3x/2 இருக்கும். அடுத்த டேர்ம் வந்து என்ன வரும்? அடுத்த ரெண்டு டேர்ம்ல வந்து நம்ம வந்து லாம்டா பவர் 4/16 வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏன்னா இது நம்ம வந்து நார்மலா வந்து ஒரு சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் படி நம்ம வந்து எழுத முடியாது. அதனால வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா லாம்டா ஸ்கொயர் பை 4 வந்து மூணாவது டேர்ம்ல இருந்து நாலாவது டேர்ம்ல இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்த டேர்ம்ல இருந்து லாம்டா பவர் 4/16 எடுத்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. அப்ப இதை வந்து அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்னா இப்ப எல்லாத்துலயும் காமனா வந்து 1 பிளஸ் லாம்டா இன்டு 1 minus 3x/2 காமனா இருக்கும். அதை வெளியே எடுத்துட்டாங்க. அப்ப என்ன வரும்னா 1 பிளஸ் லாம்டா ஸ்கொயர் பை 4 பிளஸ் லாம்டா பவர் 4/16 வரும். இப்போ இது வந்து ஜியோமெட்ரிக் சீரிஸ். ஏன்னா இதனுடைய இது எப்படி இருக்குன்னா 1 plus x ஸ்கொயர் 1 plus x plus x ஸ்கொயர் இருக்கு. x ஓட பிளேஸ்ல லாம்டா ஸ்கொயர் பை 4 இருக்கு. ஓகேவா? ஓகே. அப்ப இது வந்து நமக்கு வந்து கன்வர்ஜா இருக்கும்னா அந்த லாம்டா ஸ்கொயர் பை 4 வந்து லெஸ் தேன் 1 இருக்கும். அதாவது லாம்டா லெஸ் தேன் 2 இருந்தா கன்வர்ஜா இருக்கும். ஓகேவா? அப்ப நமக்கு வந்து சீரிஸோட சம் வந்து என்ன வரும்னா 1/1 minus லாம்டா ஸ்கொயர் பை 4 வரும். அதாவது ஒரு இன்ஃபினிட் ஜிபியோட சம் வந்து a/1 minus r. அதாவது சீரிஸ் வந்து இப்படி இருக்கும். a plus ar plus ar square plus etc இருந்தா அதோட சம் வந்து a/1 minus r. இங்க a ஓட பிளேஸ்ல வந்து என்ன இருக்குன்னா 1 இருக்கு. r ஓட பிளேஸ்ல லாம்டா ஸ்கொயர் பை 2 இருக்கு. ஓகேவா? அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து எப்படி இருக்குன்னா அதோட சொல்யூஷன் வந்து ஓகே. Hence the series in 6 is valid when if mod lambda less than 2. ஓகேவா? அதனுடைய சீரிஸ் வந்து எப்போ வேலிடா இருக்குன்னா mod lambda less than 2 வந்து அது வந்து வேலிடா இருக்கும். இப்போ நமக்கு வந்து சொல்யூஷன் ஆஃப் y of x equal to 1 plus lambda into 1 minus 3/2x. ஓகேவா? டிவைடட் பை நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? 1 minus 1/4 lambda ஸ்கொயர். இப்போ நம்ம 4 ஆல எல்சிஎம் எடுக்க போறோம். 4 ஆல எல்சிஎம் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்? அந்த ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஒரு நிமிஷம். 4 ஆல எல்சிஎம் எடுக்கும்போது 4 plus 2 லாம்டா அந்த டேர்ம் வந்து கிடைச்சிடும். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே. இந்த சொல்யூஷன் வந்து நம்ம ஸ்டார் வந்து முதல்ல வந்து கண்டுபிடிச்சோம்ல, நார்மலா C1 C2 வச்சு கண்டுபிடிச்ச சொல்யூஷனுக்கு ஈக்குவலா கண்டுபிடிச்சோம். இது நீங்க சிம்பிளிஃபை பண்ணுங்க, உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அதை சிம்பிளிஃபை பண்ணா உங்களுக்கு அந்த ஆன்சர். ஓகேவா? இது வந்து எப்போ எக்ஸிஸ்ட் ஆகும்னா அந்த லாம்டா நாட் ஈக்குவல் டு
பிளஸ் ஆர் மைனஸ் 2 இருந்தா எக்ஸிஸ்ட் ஆகும், இல்லாட்டா உங்களுக்கு டினாமினேட்டர் வேனிஷ் ஆயிரும். ஓகேவா? ஓகே, ஃபைனலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப நம்ம வந்து சீரிஸ் சக்சஸிவ் மெத்தட்ல வந்து நம்ம கண்டுபிடிச்ச சொல்யூஷன் வந்து நார்மலா C1 C2 வச்சு கண்டுபிடிச்ச சொல்யூஷன் ஈக்குவலா இருக்கும். அது எப்பன்னா லாம்டா நாட் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2 இருந்தா தான் கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட இந்த செக்ஷன் முடிஞ்சது, யூனிட்டும் முடிஞ்சது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.